எங்கள் வீட்டு நெய்பர்ஸ் ஒரு மலையாளி ஆண்டி இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பசங்க. 2 பசங்களும் வந்து லவ் மேரேஜ் தாங்க. ஒரு மருமக வீட்ல அவங்க அம்மா, அப்பா வந்து ஒத்துக்கவே இல்ல. அதனால ஆண்டியே வந்து தன்னோட நகையெல்லாம் போட்டு வந்து தான் பையன் ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மருமகள கூப்பிட்டு வந்தாங்க. அப்படிலாம் நான் பண்ணாம இப்போ ஒரே வீட்ல வந்து தனித்தனி சமையல் அப்படின்னு வந்து அவங்க சொல்லும்போது எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது. காலையில என் மருமக எந்திச்சு அவர்லாம் சமைச்சு அவங்களது எல்லாமே எடுத்துகிட்டு போய் ரூமில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் போய் நான் வந்து எனக்கு என்ன தேவையோ நான் வந்து போய் சமைக்கணும். அவங்களோட பாத்திரம் எதுவுமே வந்து என்னை வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லிருவாங்கம்மா. எனக்குன்னு தனி பாத்திரம் வச்சுருப்பாங்க. அதில தான் நான் எல்லாமே பண்ணணும். எனக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு யாருமே எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. ஒரு சமயம் எதுவுமே இருக்காது. பசிக்கும் தண்ணி குடிச்சிட்டு கூட நான் வந்து அப்படியே போய் தூங்கிருவேன் அப்படின்னு சொல்லும்போது நிஜமாவே பாவமா இருந்ததுங்க. ஒரு அம்மாவா வந்து அவங்களோட கடமைங்க வந்து அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க. அவங்களோட சொத்தே பார்த்தீங்க அப்படின்னா 2 பசங்களுக்கும் வந்து சரிபாதியா பிரிச்சும் வந்து அவங்க குடுத்துட்டாங்க. ஒரு அம்மாவோட கடமைய அவங்க எல்லாமே பண்ணாங்க. அம்மாவுக்கு திருப்பி பண்ணுற கடமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்காம விட்டுட்டாங்களே அப்படின்றது தான் எனக்கு வந்து தோணுது. வீட்ல வந்து மாமியார் பிரச்சனை யாருக்கு தாங்க இல்லாம இருக்கு. எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். ஒண்ணு சண்டை போடுங்க. இல்ல அப்படின்னா நீங்க ஓப்பனா கூட சொல்லிருங்க. அப்பயும் வந்து அவங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க பேசாம கூட இருந்துடலாம். நீங்க எப்பவுமே சமைக்கையில ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி சமைச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களும் வந்து சாப்பிட்டு போயிருவாங்க. ஒரு வயசான காலத்துல வந்து அவங்களுக்கு வந்து வீட்ல வந்து பட்னிய போட்டு அவங்க வந்து சாப்பாடுக்கு ஏங்குற அளவுக்கு வைக்காதீங்க. அது ரொம்ப பாவம் ஆக்சுவலி. அதுதான் நான் வந்து சொல்லுவேன். என்னங்க கரெக்ட்டு தானே? என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப்